வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கலைஞரை போன்று தொலைநோக்கு சிந்தனையுடன் ஆட்சி செய்து வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். திண்டிவனம் நகராட்சி ஆணையரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மனு. இனி விரிவான செய்திகள். திண்டிவனம் நகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடையின் பணிகளை விரைந்து முடிக்க நகராட்சி ஆணையரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கோரிக்கை மனு அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடையின் பணிகளை விரைந்து முடிக்கவும், சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க தமிழக அரசு 72 கோடியை ஒதுக்கியதை முன்னிட்டு அப்பணிகளை விரைந்து முடிக்க கோரி திண்டிவனம் நகராட்சி ஆணையாளர் நெடுமாறனிடம் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கோரிக்கை மனு அளித்தார். உடன் நகர செயலாளர் தீனதயாளன், அதிமுக நிர்வாகிகள் ஏழுமலை, வெங்கடேசன், தளபதி ரவி, வடபழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்க நகராட்சி நிர்வாகி, நீங்க பாத்துங்க, நீங்க தான் நிர்வாகி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் சுவாமி கிருஷ்ணர் அலங்காரத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் சுவாமி கிருஷ்ணர் அலங்காரத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கேரளா சண்டி மேள தாளங்களுடன் சிலம்பாட்டமும் வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. பிறகு திண்டிவனம் யாதவ மகா சபை சார்பில் உரியடி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு யாதவ மகா சபை சார்பில் துணைத் தலைவர் வழக்கறிஞர் செந்தாமரை கண்ணன் தலைமை தாங்கினார். இதில் செயலாளர் குமார், பொருளாளர் பாலகிருஷ்ணன், நகரமன்ற உறுப்பினர் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் நிர்வாகிகள் செல்லப்பெருமாள், வழக்கறிஞர் பிரபாகரன், சாய் செந்தில், நவீன் பாலாஜி, சுரேஷ் பாபு, சிவகுமார், வெங்கடேசன், மில்கா செல்வம், முருகன், தாஸ் உள்ளிட்ட பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞரை போல தொலைநோக்கு சிந்தனையும் சிந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி செய்து வருவதாக மரக்காணம் ஒன்றியத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்து பேச்சு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் சிங்கனூர் ஊராட்சி ஜக்காம்பேட்டையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் தலைமை தாங்கினார். துணை பெருந்தலைவர் பழனி முன்னிலை வகித்தார். வட்டாட்சியர் சிவா அனைவரையும் வரவேற்றார். இந்த முகாமில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று கணினி மூலம் பதிவு செய்து பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் இடு பொருட்களையும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், மாவட்ட பொருளாளர் ரமணன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், மரக்காணம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் சரவணன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கன்னியம்மாள், நாகஜோதி கணேஷ், வேலாயுதம், விநாயகம், ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ்குமார், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் தேவதாஸ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவனேசன் நன்றி கூறினார். அந்த ஏழை எளிய நலன் கருதி பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்.
உடுக்க உடை, உண்ண உணவு. இது மூன்றுக்கு பிறகுதான் மற்ற தேவைகள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8209318446. செய்திகள் தொடர்கின்றன. அன்னை சாரதா தேவி அறக்கட்டளையின் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி நிகழ்ச்சி ராஜலு ஐயா அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். சரணம் 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 அடியவன் வாழ்வில் நீயே கவசம் 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 கவசம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. திருநாவலூர் பகுதியில் தேமுதிக தலைவர் மறைந்த பொதுமக்களால் கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேமுதிக தலைவரும் கேப்டன் என்று பொதுமக்களால் போற்றக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டிய விஜயகாந்தின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திருநாவலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமுருகன் தலைமையில் செல்லூர் கிளைக்கழகத்தில் கழக கொடியேற்றி பள்ளி மாணவ மாணவிகள் 100 பேருக்கு நோட்டு, பேனா, புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கி 600க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு கிளைக்கழக செயலாளர் ரங்கநாதன், கிருஷ்ணமூர்த்தி, சிவநேசன், சிவகருத்து பரசுராமன் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொண்டரணி செயலாளர் ரவிச்சந்திரன், ஒன்றிய கழக அவைத்தலைவர் பழனிவேல், ஒன்றிய கழகமாளர் சக்தியேந்திரன், ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் தண்டபாணி, ஐயப்பன், சுரேஷ், மாவட்ட பிரதிநிதிகள் ஏழுமலை, ரமேஷ், வடிவேல் மற்றும் ஒன்றிய அணி நிர்வாகிகள் வேலு, ராஜேந்திர பிரசாத், செல்வராஜ், மணிவேல், ஹரிகிருஷ்ணன், பரமசிவம், சந்தோஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை நகரத்துடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் அசரப் சங்கராபுரம் அருகில் பூட்டை கிராமத்தில் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பூட்டை கிராமத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுகோள் வழங்கப்பட்டது. கேப்டன் விஜயகாந்தின் நல்ல சிறப்பான நோக்கத்தில் ஒன்றான பசியோடு வருபவர்களுக்கு ருசியோடு உணவளித்து பசியை போக்கி கேப்டன் அவர்களின் நினைவு கூறும் வகையில் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிறப்பான உணவளிக்கப்பட்டது. கேப்டன் அவர்களின் சென்னையில் உள்ள அலுவலகத்திற்கு புதிய பெயர் சூட்டு விழா நடைபெற்றது. அதற்கு தேமுதிக தொண்டர்கள் நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன், தேமுதிக ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு
இந்த நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக கொண்டாடினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞரை போன்று தொலைநோக்கு சிந்தனையுடன் ஆட்சி செய்து வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். திண்டிவனம் நகராட்சி ஆணையரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.